அந்த நோட்டே செல்ல கீஞ்சு போச்சு. ஏன் செல்லல? அவர் தேம் ஆயிட்டாரா நோட்டு நஞ்சு கீஞ்சு. ஐயா பூபதி இவன் கம்பி கட்டுற கதை ஓட்டுறான். ஏய் கம்பி காணா டேங்க் காட்டு போறியா? முழிக்கிறான் அங்க பாருங்களேன் அங்க பாருங்க. ஆமா நான் முழிக்கிறேன். அட நான் நம்ம எடுத்தேன் காத்துல வச்சு மூடு பண்ணி எடுத்தும்பா. உன்னை விட்டு வச்சு ஒண்ணு இந்தா ஒன்மா. ஆமா எடுத்து போ. யோ சொம்புல போலப்பா. என்ன சொம்பு சின்னதாகிட்டுக்குது. இந்த ஊருக்கு போ. பூபதி பிபிடி. ஆமா இவர் யாரு? அவரே யாருன்னு கேட்கிறாயா? நான் தான் கபாலேஸ்வரன். பாத்தியா ஸ்டைல். இல்ல நீங்க தான் சொன்னீங்க என் பேர் கபாலேஸ்வரன். நான் கபாலேஸ்வரன். சொல்லுங்க உங்க பேரை. நல்லா இருக்கு சொல்லுங்க. கபாலேஸ்வரன். அவர் சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன? ஏதோ ஒரு படத்துல பாத்துருக்கேன். பட்டாசு பல்லு அப்படின்னு திருப்பாச்சி பட்டல் நினைக்கிறேன். பட்டாசு பல்லு அது மாதிரி ஒரு சொல்ல. அப்படியே எம்ஆர்ஆர் மிஞ்சிட்டாரு பாரு எங்க ஆளு. சரி வரேன். என்னடா எது அதுவா? அதுதான் நான் ஒரு கோமணம். என்னங்க வச்சிரும்? அதான் கோமணம். தாய் கருமாரியால் வந்தது. அது உங்களை கட்டி விட்டாங்க. கிளம்பு ஓய்வு எடுக்கிறேன். எடு பின்னாடி பாத்துக்கினே போ. பேராட்டோ மேல தூக்கி நிக்குது போய் 2 பசங்க உக்காந்து வந்துருவான்னு போலுது. நாளைக்கு ஆச்சாரிட்டு போ. பணங்காய் சேர்த்துக்கு மாதிரி 2 சேர்த்துக்கு சரியாப்படும் போ. போடா நீ தாண்டி போகணும் பாடி. எப்படி இருந்தது? நாட்டியம் நன்றாக இருந்தது. ஆமா இன்னும் இது ஜபசபை ஆடுகிறது. என்ன நடக்கிறது சுவாமி? மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கனே. மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கனியே. மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கனியே. ஓ தருமாமரை உணர்ந்த நன்னீர்தான். தருமாமரை உணர்ந்த நன்னீர்தான். ஓ தருமாமரை உணர்ந்த நன்னீர்தான். மூவுலகம் போற்றும் மூவுலகம் போற்றும் மோன பிரதாம மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கனியே. எந்த தவ பயலோ நான் அறியேனே கிடையாடி தரிசனம் தாழ் பணிந்தேனே. தவ பயலோ எந்த தவ பயலோ நான் அறியேனே இறையடி தரிசனம் தாழ் பணிந்தேனே. எந்த தவ பயலோ நான் அறியேனே கிடையாடி தரிசனம் தாழ் பணிந்தேனே. பந்த பாசங்களை அறுத்த சிமானே. பந்த பாசங்களை அறுத்த சிமானே. பரமசிவனை தினம் பரமசிவனை தினம் பஜிக்கும் பூமானே. மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கனியே. கனியே கனியே. உனக்கொன்றும் தெரியவில்லை. இப்போதே என்னுடைய ஞானத்தால் அறிகிறேன் தேவலோகத்தில் என்ன நடக்கிறது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் தேவேந்திரா குழந்தை செல்வம் இல்லாதவன் ஒருவன் தேவசபையில் அடி எடுத்து வைத்ததனால் ஒட்டமெல்லாம் மணலாக செல்வம் இல்லாதவன் தேவசபையில் வந்திருக்கிறான்.
யார் என்று தெரியவில்லையே. உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நானே அறிகிறேன். சிவலிங்க கோட்டை ஆளக்கூடிய கபாலசூரன். சிவலிங்க கோட்டை ஆளக்கூடிய கபாலசூரனுக்கு குழந்தை செல்வம் இருக்கா என்று கட்டுப்பா. கபாலசூரன், உனக்கு குழந்தை செல்வம் இருக்கிறதா இல்லையா? தேவேந்திரா, இதுவரை எனக்கு குழந்தை செல்வமே இன்னும் முயற்சி எடுக்கவில்லை. பார்த்தாயா? குழந்தை செல்வம் இல்லாதவன் எவனோ ஒருவன் தேவர் சபையில் அடி எடுத்து வைத்ததினால் உடம்பெல்லாம் மணலாக தேவர் சபைக்கு வருவதற்கு அருகதையற்றவன் இவனை இழுத்து விடுத்து தேவலோகத்திலே தேவர்களுக்கு மட்டும்தான் உன் நாட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதை விடுத்து சிவலிங்க கொட்டி ஆளக்கூடிய கபாலசூரன் நிலத்தை உன் நாட்டத்தை வெளிப்படுத்ததினால் உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்து. ஆண்டவா, எனக்கு சாபமா? அவர்கள் அறக்கிறேன் எனக்கு தெரியாது. இந்திரன் உரைத்திருப்பானே. உரைத்தார்கள். உரைக்கும் தெரிந்தும் புரிந்தும் உன் நாட்டத்தை நாட்டியமாடியிருக்கிறான். ஆகையால் கோபத்திலே சிறந்த முடிவன் இந்த விசுவாமித்திரன் நாட்டு மக்களுக்காகவே காய் கனி துணைநீரை அறிந்து தவம் செய்யக்கூடியவன். தேவர்களுக்கு மட்டும்தான் நீ விசுவாசியாக இருக்க வேண்டும். அதை விடுத்து சிவலிங்க கொட்டி ஆளக்கூடிய கபாலசூரனுக்கு நாட்டியம் அளிக்கிறார். உனக்கு என்ன சாபம் தெரியுமா? என்ன சுவாமி, தெரியாமல் செய்துவிட்டு பூலோகத்திலே மன்னனுக்கு 2ஆம் தரமாக வாக்கப்பட்டு 2ஆம் தரமா மறு திருமணம் செய்து கொண்டு பல துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஓ நமக்கு வில்லையில் தேவேந்திரன் கவலைப்படுத்தி விட்டான். எனக்கு வில்லை இருக்க இறங்கி நீ கோதாவல. இப்போ புறப்படுகிறேன். எங்க? எனது மனைவி கோவலவில்லை பார்க்கிறேன். வாயில செல்வம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிவனை குறித்து அவன் ஏன் பார்க்க போறான்? அவன் நன்றி போறணும். அப்ப இந்த பேட்டரி காலியா? இல்லை, இறைவன் அருளால் பேட்டரி லோவா ஆயிடுச்சு. இப்போது புறப்படு. இந்த சிவலிங்க கோட்டால கூடிய கபாலசூரனுக்கு மனைவியாக கோமலவல்லி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். பாருங்களேன், அமருங்க. என்ன வாழ்த்துறதுலாம் இருக்கட்டுங்க. எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க. முகம் என்னவோ சோர்வையா இருக்குது. என்னங்க காரணம்? என்னாச்சு? உன்னையே கேளாமல் தேவ சபைக்கு சென்று தேவ சபையிலே நமக்கு பிள்ளை இல்லைக்காக அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி கடித்து விடுத்து வழியை தலை